ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தாங்க நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பார்த்துட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் டெவலப்பராக இருப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கேம் டெவலப்பரில் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நம்ம கண்டுபிடிச்ச கேமில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பக் இருக்குது, நீ என்னடானா அதுங்காட்டி ரிலீஸ் டேட்டு சொல்கிறேடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணுற ரொம்ப சிஸ்டம் ஏதோ ஒர்க் ஆகாதுங்க, சிக்னலும் சரியாக கிடைக்காது. அவனும் பக்கத்தில் தட்டி பார்ப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவான். அவங்க ஒய்ஃப் அவங்க லவர் வந்து கல்யாணம் பண்ணவே சந்தோஷமாக இருப்பான், ப்ரெக்னென்ட் இருக்கிற மாதிரிலாம் காட்டுவானுங்க. சரி, ஒருவேளை டெலிவரி ஆகும்போது அவங்க குழந்தை இறந்துட்டு இருக்கும் போலுக்குது. அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னெலாம் எதுவுமே சொல்லுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் சிஸ்டர் தட்டி பார்க்குறான், எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே மாட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட எடுத்துன்னு போவோம். டக்குன்னு கை தவறி விட்டு உடஞ்சிரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வராங்க. என்னடா ஆச்சு, நார்மலாக தானே இருக்கேன், என்னடா பிரச்சனை? ஏன்னா அவன் கேம் டெவலப்பராக இருக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் அவன் கேம் வந்து ரிலீஸ் பண்ணோம். அப்படியே சீனை கட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட ஓனர் வராங்க. ஓனர்கிட்ட எப்போ தான் சார் இந்த ரினோவேஷன் ஒர்க் முடியும், இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே ஒரு மாதிரி கருப்பு புகை மூட்டமாக இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பில்டிங் ஓனர்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு தான் அதை அணைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் அந்த பில்டிங் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க காட்டுவானுங்க. பார்க்குற பிங்க் கலரில் ஒரு கார் மாதிரி கிடக்கும். அது வந்து ஹீரோனிக்கும் ரொம்ப பிடிச்ச காரு. அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக உள்ளே உக்காந்து பீஸாலாம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற, நீ நம்ம பாரிஸ் போயிட்டு வரலாம்டா ஒரு 10 நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஹீரோக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், ஆல்ரெடி அவனே டிப்ரெஷனில் இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டா அவன் என்ன பண்ணோம், மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க ஹீரோயினிக்கிட்ட வந்து, இது மாதிரி நான் வந்து வரல, எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு அந்த கேம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும், ஏகப்பட்ட பக் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லணும்ப்பா. இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் பரவுற மாதிரி அந்த பில்டிங் மேலே காட்டுவானுங்க. அப்படியே ஒரு கருப்பு புகை மூட்டம். காலைல விடிஞ்சு பார்த்தா 6 மணிங்க. 6 மணி எழுந்து போயிட்டு இது பண்ணுவான். அப்போ ஹீரோயினி சொல்லுவான், நீ திறந்தவே மாட்டேன், இனிமேல் உங்க கூட நான் இருக்கிற மாதிரி இல்லை, சரி நானே பாரிஸுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோக்கிட்ட வந்து சொல்லுவா, இவனை எத்தனை டைம் கூப்பிடுவான். போயிட்டு கதவு தந்து பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்ட்டே. கதவு தந்தா என்ன வாசப்படி இருக்கணும்ல, அங்கே எதுவுமே இல்லை, கருப்பு கலரில் ஒரு சுவர் மாதிரி இருக்குதுங்க. இது யாரா அங்கே எத்தனை வந்து வச்சுதுன்னு சொல்லிட்டு இவனும் தடவி பார்ப்பான். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குதுங்க. நீ எதனா ப்ராங்க் கிராக் பண்ணுறியா, நான் அந்த ஊரை விட்டு போவே அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் இல்லடி, நான் எங்கே நேரத்துக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனும் முடிஞ்ச அளவு வெட்டி ஒதிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் பார்ப்பான். வெளியே பார்த்தாலும் எதுவுமே தெரியல, ஒரு மாதிரி கருப்பு நிறமாக தான் இருக்குது. அந்த வீடியோ டோர்லையும் பார்ப்பாங்க, அதுலேயும் கருப்பு நிறமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஒடியாந்து அந்த செவரு எட்டி உதைக்கலான்னு பார்ப்பாங்க. அப்புறம் சரி ஜன்னல் வழியாக எதுனா இருக்குதான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் சோறு தாங்க இருக்குது. இவளுக்கு ஒரே ஷாக்கு, ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஹீரோவும் சொல்லுவான், ஒரு வேளை வந்து வெளியே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கவே அந்த மாதிரி செவரு மாதிரி எழுப்பி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவேன். என்னடா பைத்தியம் மாதிரி பேசுகிற, அப்போல்லாம் ஒன்று வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஹீரோவும் ஓடி போயிட்டு கையில் இடிக்கலான்னு பார்க்குறான். அந்த செவத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியலங்க, கை அடிபட்டதான் மிச்சம். சரின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காக கால் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து கால் பண்ணுறாங்க. சிக்னல் இல்லை, சுத்தமாக இல்லை. சரி மொபைலு தான் போகல, சரி ஒய்ஃபை இருக்குல்ல, ஒய்ஃபை மூலிமா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பார்த்தா அதுலேயே சிக்னல் இல்லைங்க. என்ன தான் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துலையும் போய்ட்டு ஃபோன் எடுத்துன்னு அப்படியே சுற்றிட்டே இருக்காங்க பாருங்கள், சிக்னல் எங்கன்னா கிடைச்சிடுமா, ஃபோன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ தான் ஹீரோ அந்த பிரிக்கு கிட்ட எடுத்துன்னு போய்ட்டு அந்த டோர் கிட்ட எடுத்துன்னு போய் காட்டும்போது தான் கிளிச் ஆகுது, கண்டுபிடிப்பான் ஃபோனு. எங்கள் பாரு, நீ தான் ஒரு ஆர்கிடெக்ட் ஆச்சே, இந்த செவரை எப்படி உடைக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் ஒரு ட்ரில் பிட்டு எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிரிக் மேலே வச்சு இது பண்ணுவான். ட்ரில்லு ஹீட் ஆகுதே தவிர்த்து, ட்ரில் பிட்டு உருகுதே தவிர்த்து அந்த செவரை வந்து அசைக்க கூட முடியலைங்க. அந்த ட்ரில் பிட்டு போனது தாங்க மிச்சம். சரி ஒரு வேளை வேறு எதனா செவரத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செவத்துலையும் ஓட்ட போட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரம் தான் போகுது. ஸோ அப்போ கொஞ்சம் தூரம் போகுதுன்னா அப்போ மீதி செவத்து சுற்றியும் வந்து அந்த கருப்பு சுவரெலாம் உருவாகுது. இது மாதிரிலாம் உருவாகிறதுக்கு சான்ஸே இல்லை ஒரே நைட்லாம், இந்த மாதிரி நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்ணுறதே அவங்களுக்கு 2 பேருக்கு புரியலைங்க. அப்புறம் ஒரு செவுத்துமா 4 பக்கமாக போட்டுன்னு இருப்பாங்க. ஒரு செவரு மட்டும் உள்ளே போவாங்க. பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு, அதான் அவங்க ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, பக்கத்து வீட்டில் வந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை போடும்போது அப்போ தாங்க ஒரு ட்ரில் பிட் மட்டும் உள்ளே போகும்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கு புரியலைங்க. அவங்களுக்கு
ஒரே டென்ஷனாகவே இருக்கும் 2 பேருக்கும். அப்படியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டு பக்கத்து வீட்டில் ட்ரில் போடலாமன்னு போடும்போது தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஹோல் மாதிரி ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவனும் ஆப்போசிட்டில் இருக்கிற நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டை சுற்றி ஒரு மாதிரி கருப்பு சோறு மாதிரி உருவாக்குது, உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்கும்போது ஆமாம் திடீர்னு தெரில நான் தூங்கி எழுந்து பார்த்தா இந்த மாதிரி வீட்டை சுற்றி ஃபுல்லாக கருப்பு சோறாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 பேரும் காட்டுவாங்க. காட்டிட்டு பிறகு ஹீரோயினியும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நெய்பர் வீட்டில் வந்து கேட்பா, இது மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது எதனா வித்தியாசமாக எதனா ஃபீல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு, நானும் உங்களை மாதிரி தான் தூங்கி எழுந்து பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி கருப்பு சோறு மாதிரி இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் சாக போகிறோம், அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் இல்லை நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி தண்ணி குடிக்கலாம் சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணியே வராதுங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினி சொல்லுவா, நான் அவ்வளோதான்டா நம்ம இங்கே கடந்து சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்டி இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிற, இது ஒரு கேம் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சிருவோம், நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நேற்றே நான் சொன்னேன் நம்ம போயிடலாம்டா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் கேட்கல, நீ எப்போவுமே நான் சொன்னது கேட்டதில்லை, உனக்கு அந்த கேம் ரெடி பண்ணுறது மட்டும் தான் முக்கியம், இல்லைனா நான் என்னத்தையும் தப்பிச்சிருப்பேன், உன்னால் தானே நம்ம இங்கே மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவா. ஏய் நீ இது மாதிரி கவலைப்படாதே, நம்ம பில்டிங் பார்த்தீங்கன்னா சிட்டியோட சென்ட்ரல் இருக்குது, கண்டிப்பாக யாராவது இந்த பிரச்சனை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஏய் லூஸு மாதிரி பேசாதரா, நம்ம பில்டிங் சுற்றி ஷீட்டு போட்டு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது, இங்கே ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது, யாரும் ஹெல்ப் பண்ண கூட வரமாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டு போடி போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டென்ஷனில் ஃபோன் எடுத்து அந்த பிரிக்கு மேலே இந்த செவுத்து மேலே அடிப்பாங்க, அதுவும் உடஞ்சி போய் அப்போ தாங்க ஹீரோ ஒரு நோட் பண்ணுறான், அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்குது, அது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகள் மேலே ஒட்டிகிட்டு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோனியும் வருவான், சாரிடா நான் சொன்ன தப்பு தான் சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுப்பான். இவன் என்ன பண்ணுவானுங்க டவுட்டில், இது ஒரு மெட்டல் டிடெக்டர் மாதிரி தானே, இதுவாக மேக்னெட்டிக் மாதிரி தானே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற இரும்பு பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. ஆனால் சில இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்குங்க, ஈர்ப்பு விஷயம் மாதிரி அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் நல்லா ஒட்டிக்கும் மெடலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க, 2 பேர் தூரம் வந்து நிற்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வைப்ரேஷன் மாதிரி அந்த பிரிக்கில் வரும். ஐயோ என்னவோ நடக்க போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டின மெட்டல் மேலே சாவி இதுவெல்லாம் வச்சுருப்பான், ரிட்டனு பிச்சுன்னு அடிக்கும் பாருங்க, புல்லட்டோட செம வேகமாக வருங்க. எப்படியோ ஹீரோயினி மட்டும் காப்பாற்றிடும், ஆனால் நம்ம ஹீரோ உடம்பு வந்து பஞ்சர் ஆகிடுங்க, மொத்தமே அங்கங்கே குத்திட்டு பிளட்டு வந்துடும். அவனும் என்ன பண்ணுவான், ஹீரோயினியும் அவனுக்கு வந்து டிஞ்சரை போட்டுட்டு உக்காந்துட்டு நைட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லணும் இருப்பான். பஞ்சர் ஆன உடம்புல டிஞ்சர்லாம் போட்ட பிறகு அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்குது, பக்கத்தில் லவர்ஸ் இருந்தாங்க பாருங்கள், என்னை காப்பாற்றுங்க, நான் இங்கேருந்து சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பா. இவ்வளோ ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா பதற அடிச்சுன்னு அந்த செவரு சின்ன ஓட்டையை போட்டது வந்து பெரிய ஓட்டையாகிட்டு, என்னாச்சு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லுவேன், நான் இங்கே தான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ப்பா. உள்ளே எட்டி பார்த்தா எதுவுமே இருக்காதுங்க. இவ்வளோ என்ன பண்ணுவோம், அந்த செவரு ஃபுல்லாக உடச்சிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு ரத்தமாக இருக்கும். அவங்க வீட்டில் எப்படி அந்த கருப்பு சோறு மாதிரி இருக்குதோ அதே மாதிரி அவங்க வீட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஐயோ ரத்தமாக இருக்குது, இவ்வளோ எதனா பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு அந்த காதல் ஜோடி மேலே டவுட் போட உள்ளே போய் பார்த்தா அவள் மயங்கி பத்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் லவ்வரும் ஹீரோவும் சண்டை போடுவானுங்க, ஏன்டா அவளை அப்படி அவளை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறடா அப்படின்னு சொல்லணும் இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து டக்குன்னு அவங்க அந்த லவர் மூஞ்சி மேலே வச்சுடுவாங்க. என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் தானே உன்னை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தான், அங்கே பாரு கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, ஐயோ நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாதிரி, இது வரைக்கும் அவன் என்னை எதுவுமே பண்ணதில்லை, அவன் என்னை ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துப்பான், அவன் அந்த செவுறு ஓடைக்கு போய் தான் அவனோட மண்டையை உடச்சிக்கணும், அவன் அதனால தான் ரத்தமாக இருக்குது, சொன்னால் புரிஞ்சுங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி இருந்தாலும் அவன் போதையாக இருக்கிறாள், அவன் கை பிடிச்சி கட்டி போட்டுட்டு அவன் கையில் டின்ச்சர்லாம் கொடுத்துட்டு சரி அவன் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுப்பான். ஏன்னா இன்னும் அவன் போதையாக இருக்கிறான்ல, ஏந்து வந்தானா அவன் ஹீரோவும் இவளையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லணுப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவன் வீட்டில் எதுனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டோன்ட் என்டர் த டோர்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு எதுனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிரிக் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி காட்டுவானுங்க பாருங்கள். ஆனால் ஹீரோ வந்து அதை நோட் பண்ணியிருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ காணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோனையும் தேடி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹீரோ கையில் ஒரு கேமரா மாதிரி இருக்கும், அது என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி மாதிரி இருக்குங்க, அந்த கோடாரி எடுத்து போய் இதை வச்சு உடைக்கலாம் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்கிறான். போயிட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அப்போ தான் வந்து அந்த 2 காதல் ஜோடி இருப்பாங்க, அவன் வந்து சொல்லுவான், நீ என்ன பண்ணாலும் அது வந்து உன்னால் உடைக்கவே முடியாது, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், டேய் அமைதியாரா, நீ கொஞ்சம் அசந்துருந்தா என்னையே கொலை பண்ணியிருப்ப, நீ எதுவும் பேசாதா அப்படின்னு நான் எங்கடா கொலை பண்ணேன், ஆமாண்டா நீ தான்டா கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் லவ்வர்ஸும் சொல்லுவா.
நீ டோசேஜ் கம்மியாக ஏறானா கேட்டால் தானே நீ டோசேஜ் என்ன செல்லம், நான் எங்கே டோசேஜ் அதிகமாக எடுத்தேன், நான் கம்மியாக தானே எடுத்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனியும் வந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது, இல்லைடா இந்த வீட்டை சுற்றி கண்டிப்பாக வந்து கருப்பு சுவர் இது வந்து வெளியே போக முடியாது. ஆனால் நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோருங்க வந்து ஒன்று ஒன்றா உடச்சிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டுனா கண்டிப்பாக நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஒரு ஐடியா கொடுப்பா. பேஸ்மெண்ட்டுக்கா? அங்கே போயிட்டு இதே மாதிரி சுவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, தப்பிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தாங்க ஒரு ட்விஸ்ட் ஒன்று சொல்லுவாள் ஹீரோனி பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாள். இது 1997 பார்த்தோன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இந்த பில்டிங் கட்டினது. கண்டிப்பாக இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து சுரங்கப்பாதை நிறையா இருக்கும். நம்ம அந்த ஒரு சீலிங்கும் உடச்சிட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த சுரங்கப்பாதைக்கு போய்டும், அங்கே வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஹீரோனி சொன்ன ஐடியா வந்து எல்லாருக்கும் ஓகேன்ற பட்சத்தில் அந்த சீலிங் உடைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் வச்சு கட்டின மாதிரி இருக்கும். வுட்டு கொஞ்சம் மண் எல்லாத்தையும் போட்டு செஞ்ச மாதிரி இருக்கும். நம்மளது மாதிரி காங்கிரீட் மாதிரிலாம் கிடையாதுங்க அது. அப்படியே சொல்லிட்டு உடைப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தாத்தா ஒருத்தர் இருப்பா. தாத்தா அவங்க பேத்திருப்பாங்க. இவனும் கயிறு போட்டு மெதுவாக இறங்குவாங்க. இறங்கிட்டு இங்கே இருக்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லும்போது, டேய் யாரா நீ, என் வீட்டுக்குள்ளே எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்டோடு வருவாருங்க நம்ம ஓல்டு மேன் வந்தோடனே, நீ இங்கேருந்து கிளம்புடா, இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பெரியவரே, இது மாதிரி வந்து நம்ம பெரிய பிரச்சனை மாட்டின்னு இருக்கோம் சார், இங்கேருந்து தப்பிச்சாகணும், நான் இந்த சீலிங் ஓட்ட போட்டால் தான் நான் கீழே போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்கன்னா போய்க்கு எப்படின்னா தப்பிச்சிக்கோ, ஆனால் வந்து எங்களை தொந்தரவு பண்ணாத, இங்கே இருக்கிற எண்ணெய் பொருளை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது தான், இங்கேருந்து கிளம்புடா இல்லைனா ஷூட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட பேத்தி வந்து வராங்க. வந்துட்டு பிறகு, இல்லை தாத்தா நம்மளே ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டின்னு இருக்கோம், நம்மளே எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, நீ ஒரு சின்ன பொண்ணு, இவனுங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் வருவானுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பாடு திங்ஸு பொருள் எல்லாத்தையும் எடுத்துன்னு நம்மளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பெரியவரும். அப்போ தான் வந்து ஹீரோயினி சொல்லுவாள், இல்லை சார் அப்படிலாம் இல்லை, நாங்கள் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம், இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறோம், இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் பேத்தி வந்து சொல்லுவாள், ப்ளீஸ் தாத்தா ஒத்துக்கலாம், என் பேத்தி சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன், சரி நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மேலே இருக்கிற அந்த சைக்கோ பையன் அவன் லவ்வரு எல்லாரும் துணி போட்டு மெதுவாக அந்த ரோப்பையே கீழே இறங்குவாங்க. இறங்கிட்ட பிறகு, எனக்கு எதனா ஆச்சுன்னா, எனக்கு என் பேத்திக்கு எதனா ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களை ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா அவன் கை கட்டி இருக்குது நோட் பண்ணிவிட்டு, என்னப்பா அவன் கை எது கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், இவன் வந்து போதை போட்டுட்டு என்னையே கொலை பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது தான், உஷாராக இருந்துக்கோ, தாத்தா கையில் கன்று இருக்குது பாரு, இந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அவனை ஷூட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவோட பேத்திக்கிட்ட உட்காந்து பேசும்போது, நீ யாருக்கு மெசேஜ் பண்ணுது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க லெஸ்பியன் போல் மெசேஜ் பண்ணும்போது எந்த ரீப்ளேயும் வராது, நீ எதுவும் பண்ணாத வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நேற்று நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால அவளுக்கு திட்டி நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன், அவளும் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துப்போ, அப்போ ஹீரோனி ஒன்று கேட்குறா, நீ இந்த பிரிக்கு உருவாத்துக்கு முன்னாடி, இந்த கருப்பு சுவரை உருவாத்துக்கு முன்னாடி எதுனா வித்தியாசமாக பார்த்தே அப்படின்னு சொல்லும்போது தான் அவள் சொல்லுவா, இல்லை நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு, மற்றபடிலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரூமில் சர்ச் பண்ணிட்டே இருப்பான். பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு டிவைஸ் மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் அலாரம் வரும்ல, அது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கேமரா மாதிரி இருங்க. அப்போ அந்த தாத்தா கிட்ட கேட்பான், தாத்தா இது நீங்கள் தான் செட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா, இல்லை இந்த பில்டிங்கோட ஓனர் பையன் இருப்பான் பாருங்க, அவன் தாங்க செட் பண்ணான் இதை, இந்த பில்டிங் ரினோவேஷன் ஒர்க் இருக்குது, உள்ளே ஃபயர் கீர் வந்துச்சுன்னா அந்த அலாரம் அடிக்கிறதுக்காக, தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். இவனும் போயிட்டு கிச்சன் ரூம்லேயும் போய் பார்ப்பான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா டிவைஸ் இருக்குங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருப்பான். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற அந்த சைக்கோ லவர் இருக்கிற மாதிரி அவள் சொல்லுவா, அச்சோ நம்ம ஸ்குட் கேம் மாதிரி இருக்குமோ இது ஒரு வேலை, நம்மளை உள்ள ரூமுக்குள்ளே அடித்து வச்சுட்டு நம்ம சாவறதை பார்த்து அவனுக்கு சந்தோஷப்படுவாங்க பணக்கார பையனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனர் நம்பர் எல்லாரையும் வந்து ஸ்குட் கேம் மாதிரி ட்ரை பண்ணுவான்னு சொல்லுவான். அப்போ தான் ஹீரோனி சொல்லுவாள், அந்த ஓனரோட வீடு பார்த்தோன்னா பக்கத்து ரூமில் தான் இருக்குது, உங்களுக்கு எதுக்கு டவுட்டு, அங்கே போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற செவரும் உடச்சிடுவாங்க. அப்படியே பேட் எடுத்துன்னு ஹீரோயினி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பேர் லைனாக உள்ளே போவாங்க. அப்போ தான் ஹீரோ ஒன்று நோட் பண்ணுவான், அந்த பில்டிங்கோட ஓனர் இருக்காம 2 கை துண்டாக கட்டாகி ஸ்பாட்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஹீரோயினியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் சொல்லுவான், இது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, சரி அழுவாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான், நம்ம இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ அப்போ தான் அங்கே அவனை நோட் பண்ணுவான். அவனோட ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எதுனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்போ தாங்க ஒரு க்ளூ மாதிரி கிடைக்குது அந்த மொபைலில். இன்னொரு சைக்கோ இருக்கான் பாருங்க, அவன் வேகமாக அந்த சீலிங்கை போட்டு உடச்சுன்னே இருப்பாங்க. உடச்சிடுவேன், சும்மா இருக்க வேண்டியதான், மெதுவாக உடைக்காத, வேகமாக உடச்சிருவான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி
ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி பார்ப்பாங்க அந்த தாத்தா வீட்டில். பார்த்துட்டு என்னென்னு பார்த்தா, அந்த ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு புகை மூட்டமாக இருக்கும் பாருங்கள். அப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனையும் அதுவும் அந்த ஃபேக்ட்ரினால தான் இந்த பிரச்சனையும் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பா. யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சீலிங் அந்த சைக்கோ இருப்பான் பாருங்கள், உடச்சிடுவான். மொத்தமாக சேர்ந்து அந்த ஹீரோ அந்த ஹீரோயினி அதுக்கப்புறம் மொத்த பேருமா போய்ட்டு உள்ளே போய் சேஃபாக விழுந்துருவாங்க. பட் வந்து யாருக்கும் எதுவும் ஆகாது. ஹீரோயினும் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் பார்ப்பா, இது பண்ணுவான். அப்புறம் எல்லாம் சேஃபாக இருப்பாங்க. அப்புறம் இறங்குன்னு சொல்லும்போது அந்த தாத்தா வந்து சொல்லுவார், இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் வரலம்மா, நீ மட்டும் போ, எதுக்கு சேஃப்டிக்கு இந்த கன்று வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். தாத்தா வந்து பேத்தி என்ன சொல்லுவா, முடியாது, நீங்கள் வராத நான் போக மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லுவான். பரவாயில்ல, உங்களை கூட்டிகிட்டு நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, தாத்தாவும் வந்து ஏறிட்டு இறங்குவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ரூம்லேருந்து வரான், டேய் நீங்களாம் யாரா, எதுக்குடா என் வீட்டை பிறந்துட்டு உள்ளே வந்து விழுந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் ஹீரோனி கேட்பா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, ஜின்னோட நான் ஃப்ரெண்டு, இப்போ தான் வந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவான். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு சீலிங்லாம் உடச்சிட்டு இறங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக கேட்பான். இல்லை, நாங்கள் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது, அது வழியாக நாங்கள் தப்பிச்சு போகிறோம், ஒரு ஃப்ளோரும் வந்து உடச்சிட்டே போகிறோம், உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயத்தை அந்த பிரிக்கை பற்றி அப்போ தாங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவான் அவன். அந்த கருப்பு சோரை பற்றி சொல்லுவான், இது டெக்னாலஜி உச்சத்தில் இருக்குது, இதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி செயல்படும், எதிரி நாட்டிலேருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு காப்பாற்றுறதுக்காக செயல்படும் இது அப்படின்னு சொல்லுவான். யாரும் இதை பற்றி நம்பவே மாட்டாங்க. அப்போ தான் ஹீரோனி கேட்பான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கூட்டின்னு போய்ட்டு கேட்பான். அங்கே பார்த்தா அவன் செத்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இதையும் வந்து சீராக துளியத்துக்காக ஒரு மீட்ரு மாதிரி வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த பிரிக்குக்கிட்ட போகும்போது செயல்படாமல் இதுவாக இருக்கவே அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். இவன் ஹீரோவும் ஏன்னா நம்பியிருப்பான், ஏன்னா அவனோட ஃபோன் எடுத்தும்போது கிளிச் ஆகும்ல அந்த பிரிக்குக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்கும்போது. அதனால் அவனும் நம்பிடுவான். எல்லோரும் டவுட்டாகவே பார்ப்பாங்க. சரி அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லுவான், வேணாம் போகாதீங்க, இங்கேருந்து போனீங்கன்னா கண்டிப்பாக சாவு தான் நிச்சயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவும் நான் பேசாமல் இவர் சொல்கிற மாதிரியே கேட்டுக்கணும், நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு தேடலாம், வழி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவோட பேத்தி இருக்கா பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த பிரிக்கு எப்படி உடைக்கிறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துன்னே இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் வருவான் பாருங்கள், அந்த ஜடை போட்டா மாதிரி இருக்கான் பாருங்கள், அவன் வந்துட்டு சொல்லுவான், இது மாதிரி என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டு வந்து இந்த பிரிக்கை எப்படியாவது உடைக்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணிட்டு இருந்தான், பாவம் அந்த பிரிக்குனாலே அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். பேசிருக்கும்போது அந்த பேத்தியும் பார்த்தீங்கன்னா கம்முன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் வந்து உடச்சிருவாங்க. உடச்சிட்டு மெதுவாக ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படியே மெதுவாக கீழே இறங்குவாங்க. ஹீரோவும் இறங்கிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு மாதிரி இருக்கும், அந்த வுட்டும் போய்ட்டு உடச்சிருவா. சரி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டோர் பார்த்தீங்கன்னா அதான் அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்டீலில் போட்டு இருக்குது. அதையும் போட்டு உடைக்கிறாங்க. உடச்சிட்டு பார்த்தா அங்கே தாங்க ட்விஸ்ட்டே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கு கீழே இருக்குதுங்க. அவ்வளோதான் போச்சு. அப்படியே மூஞ்சில் பாருங்கள் அந்த சிரிப்பு பாருங்கள், அந்த ஜடை போட்ட மாதிரி. அந்த தாத்தா சொல்லுவார், ஐயோ நம்ம இங்கேருந்து சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அவன் அப்பயே சொன்னான் போவானான்னு சொல்லிட்டு, நம்ம தான் கேட்கல. இவனும் பார்த்தீங்கன்னா கோடார் எடுத்துன்னு போய்ட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். அந்த சைக்காவும் ஹீரோவும் சொல்லுவான், டே இருக்குதே ஒரு கோடார், அதையும் உடைச்சிட்டு என்னடா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லுவான். இல்லை இது எப்படியா நாங்கள் வந்து தப்பிச்சு ஆகணும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட இருக்கிற கன்று வாங்கி டமால்னு சுடுவாங்க. அந்த கன்று பாருங்கள் போன வேகத்தில் அந்த புல்லட் அப்படியே நிற்குங்க அந்த இடத்துல. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் தெரியுமா அடுத்தது என்ன அவன் சொன்னோம், போன வேகத்திலே வந்து திருப்பி வருங்க எல்லோரும் குனிங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு மற்ற பேர்லாம் கொஞ்சம் தாத்தா வயசானவர் இல்லை, டக்குன்னு புல்லட் போட்டுருங்க அவர் மேலே வந்து பட்டுட்டு தப்பிக்க முடியாதுல்ல. அவரும் ஸ்பாட்டு சம்பவ இடத்துலேயே இறந்துருவா. பேத்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. பாவங்க அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா பேத்தியோட மடியிலே உயிரை விட்டுருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் சொல்லுவான், அந்த சைக்கோ இருக்கான் பாருங்க, ஐயோ என்னால் ஒரு உயிரே போயிடுச்சே, நான் தெரிஞ்சுப்பான்னு சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வரும், நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றா இருக்கிறோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொல்லுவான், இது மாதிரி நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் கடந்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் தப்பிச்சு வளர்ந்தேன், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்சிடென்டான ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பேத்தி இருக்கா பாருங்க, அவள் சொல்லுவா, இது மாதிரி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து கேன்சரில் இறந்துட்டாங்க, அவங்க இறங்கும்போது நான் கூடயே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்கார மாதிரி இருப்பான் பாருங்க, இவன் பார்த்தீங்கன்னா நிறைய கொலை பண்ணியிருப்பேன்,
அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஷாக்கு. என்ன நிறைய கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் போலீஸு நிறைய அக்யூஸ்டுங்களை வந்து கொலை பண்ணிப்பேன், இருந்தாலும் வந்து எனக்கு மனசாட்சி பிரகாரம் வந்து வேணும்னு நான் யாருமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னோடய வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபீல் பண்ணப்போ அவன் பேத்திருக்காப்பா, நீ என்ன பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாடா, நீ வந்து என் தாத்தா வந்து கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்னது நான் கொலை பண்ணா, எனக்கு என்ன தெரியுமா, நான் கன் எடுத்து அந்த பிரிக்கை தான் ஷூட் பண்ணேன், அந்த புல்லட்டு ரிட்டன் வந்து எங்கள் மேலே விழுன்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோனி சொல்லுவாள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய குழந்தை வந்து இறந்துச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோ டென்ஷனாக, ஏன்டி இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது இதை பற்றி அவனுக்கிட்ட சொல்லணும்னு அவசியமா அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுவான், நீ உனக்கு என்னடா இது மாதிரி நம்ம குழந்தை சேர்த்ததை பற்றி கூட நீ கவலைப்படல, அபார்ஷன் ஆன 5ஆவது நாளே வந்து அபார்ஷன் ஆன நாள்லேருந்தே நீ வந்து என்னை வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை, உன் பாட்டுக்கு கேமை டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் ஃபீல் பண்ணாதெல்லாம் இல்லடி, உனக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்குது அந்த அளவு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதுருப்பான் அந்த குழந்தை இறந்து தான் பிறந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து அவங்க ஹீரோனிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரொம்ப தயக்கமாக இருக்கும் போல இருக்குது அவனுக்கு. ஆனால் வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் ஹீரோக்கு வந்து பிளிங்க் ஆகுது, ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் யோசிச்சிருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு விஷயம் வந்து சொல்கிறான், இது மாதிரி இங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல போய்ட்டு தேடுங்க, எனக்கு அந்த ஹவுஸ் ஓனர் மேலே டவுட்டாக இருக்குது, நான் அவன் வீட்டை போய் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனும் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ளாட்டுக்கு போயிடுவான். ஒருத்தராக போய் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு இறந்தான் பாரு, அவனும் சில விஷயம்லாம் வந்து அந்த பிரிக்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் மாதிரி பண்ணியிருப்பான். அந்த பேப்பரை ட்ராயிங்லாம் போட்டிருப்பான். அந்த ட்ராயிங்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பிரிக் இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் 4 ஸ்கொயர், அந்த மேக்னெட்டிக் பவர் அதிகமாக இருக்கிறது மட்டும் மார்க் பண்ணியிருப்பான். அது வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து எடுத்து பார்த்துட்டுருப்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சடை மாதிரி இருப்பான் பாருங்கள், அவன் பின்னாடி நின்று என்ன பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹீரோ அதுக்கப்புறம் அந்த சைக்கோ அவன்லாம் போய்ட்டு தரும்போது ஒரு அந்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக இருக்குது. ஆனால் அவன் ரூமில் மட்டும் ஹீரோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். எல்லா ரூமும் நம்ம வீட்டில் பெருசாக இருக்குது, இவன் மட்டும் என் பில்டிங் ஓனர் வீடு மட்டும் என் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த செவுறு தட்டி பார்க்கும்போது அந்த செவத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கோடுங்க, அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இவனும் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ பையன் பேட்டர்ன் மாற்றி போட்டு லாக் பண்ணி விட்ருவான். சரி கண்டிப்பாக இப்படி பண்ணால் வேலைக்கு ஆகாது, நீங்கள் போய்ட்டு ஒரு பவுட்ரு மாதிரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சீனை கட் பண்ணால் அந்த ஹீரோவோட ரூம் காட்டும். அப்போ தான் எபிசோட் நேனோ டிஃபென்ஸ், அந்த டிஃபென்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பான் போல இருக்குது. அதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பற்றி எதுனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவன் ஒர்க்கு பற்றிலாம் எங்கிட்ட எதுவும் ஷேர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதர்க்கமாகவே நெக்கிலாவே பதில் சொல்லுவாங்க. அவளும் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற மொத்த ஐட்டத்தையும் எடுத்துருவான். அப்புறம் பார்த்திங்கன்னா குப்பையில் இருக்கிற மொத்த இதுவும் எடுப்பான். எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி எழுதிருப்பான். ஸோ இந்த கோடு ஹீரோனி அப்போ தான் பிளிங்க் ஆகுது. அப்போ இந்த கோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஓப்பன் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொல்லுவான், அந்த சடையை வந்து அது வேணாம், தேவையில்லாத ஓப்பன் பண்ணாதீங்க, அந்த பிரிக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளியே இருக்கிற கதிர் வச்சுனால நம்ம உயிருக்கு கூட ஆபத்தாக ஏற்படலாம், சொன்னால் புரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லுவான். அப்பயும் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த கோடு கண்டுபிடிச்சிருவோம். அந்த 4 நம்பரு பக்கத்தில் இருக்கிற அந்த சைக்கோ, பரவாயில்லடா நீ பிரில்லியன்ட்டு, சரி நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைக்கோட லவர் இருப்பாப்பார், அவள் போயிட்டு கீழே போய்ட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பேத்தி இருக்காப்பார், அவன் மட்டும் வரமாட்டா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த டோர் பக்கத்தில் நின்று இவனுக்கு 2 பேர் பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த சைக்கோ பாய் சொல்லுவா, டேய் அந்த பில்டிங் ஓனர் நிலைமை பார்த்தல, அவனை மாதிரியே நம்ம கொலை பண்ணிட்டு போகிறான்டா, அந்த கொலைகார உள்ளே இருக்க போகிறான்டா அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லைடா, எனக்கு கன்ஃபியூஷன் என்னதுன்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் ஓப்பன் பண்ணுவான் பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய சிசிடிவி ரூம் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி மொத்தமே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து செட் பண்ணி வச்சுருப்பான். எதுக்காக வச்சுருக்கான்னா அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காக, அவங்களோட அந்தரங்கத்தை பார்க்கறதுக்காக வச்சுருப்பான் அந்த சைக்கோ பையன், அந்த பில்டிங் ஓனருக்கார. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்ட பிறகு பார்த்தியா, நான் ஹீரோனி டவுட் சொல்லுவாள். அப்பே நான் நினச்சேன் இந்த பில்டிங் ஓனர் தான் வந்து ஸ்குட் கேம் மாதிரி ஏதோ ஒரு கேம் மாதிரி ரெடி பண்ணி எல்லோரும் கேமரா வச்சு வாட்ச் பண்ணிவிட்டு பணக்காரங்களாம் டெலிகாஸ்ட் பண்ணுவான் போலகுது அப்படின்னு சொல்லுவான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இந்த சைக்கோவும் அந்த லவர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்களோட அந்தரங்கத்து வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பான். அதையும் பார்த்துட்டு இந்த பைத்தியக்காரன் வந்து அவங்க வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காகவே இது மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வேறு எதனா ஃபோட்டேஜ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாக்குங்க, இந்த டஸ்ட் பார்ட்டிகள்லாம் உருவாயிருக்கும் பாருங்க, இந்த டோர் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று அந்த ஜன்னல் கிட்ட கருப்பு கலரில் டஸ்ட் பார்ட்டிகள் மாதிரி வரா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிக்காக மாறிட்டு இருக்குது.
ஸோ அவன் வந்து இது மூலிமா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த இறந்துட்டு இருப்பான் பாருங்க. அவளை வந்து இந்த பாப்பா வந்து பார்த்துட்டுப்பா கழுத்தான போய்ட்டு டவுட் பட்டு ஏதோ இழுத்து பாப்பா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த மிஷின் வந்து டிஃபால்ட் ஆகி சாவலைங்க, இவனை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க கழுத்து நரிச்சு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடான். அந்த டைம் பார்த்தா அந்த போலீஸ்காரனும் வந்துடுறான். வந்துட்டு பிறகு சும்மா இருப்பானா, வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்பயும் வந்து கேட்கல, எவ்வளோ முயற்சி பண்ணுறான். அவளையும் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்றா வந்து சிசிடிவியில் பார்த்துன்னே இருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகள் எப்படி உருவாச்சு, அதை எப்படி அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பான் பாருங்க. அந்த சிசிடிவி ஃபோட்டோஜி பார்க்கும்போது பார்க்குறான். அப்போ அந்த டோரை கிராஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்ட்டே. அந்த போலீஸ்காரன் இருக்கான் பாருங்க, அவனை பிடிச்சி இழுத்து தரன்னு வச்சு அவனை அங்கேயே அவன் ஃப்ரெண்டு வந்து கொலை பண்ண விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்றானுங்க. இவனுங்க எவ்வளோ சொன்னாலும் வந்து கேட்க மாட்றானுங்க. அது ஓப்பன் பண்ணால் அந்த கதிர் வச்சுனால்தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடான்னு சொல்லுவான். அதனால தான் வந்து அவன் ஃப்ரெண்டையும் வந்து கொலை பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து சும்மா இருப்பானா, அப்படியே கீழே போய்ட்டு இறங்கி பார்ப்பான். அந்த பொண்ணு கொலை பண்ணிவிட்டு அந்த கோடுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் டீகோட் பண்ணி வச்சுருப்பான். அந்த பேப்பரை எரிச்சிட்டே இருப்பான். அடா பாவி சைக்கோ, அந்த பொண்ணு ஏன்டா சின்ன பொண்ணு ஏன்டா கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்பான் அந்த போலீஸ்காரனை பார்த்து. நான் எவ்வளவோ சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னேன், அதை ஓப்பன் பண்ணாரா, அந்த டோர் ஓப்பன் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் அதனால தான் நான் அவனை சாவடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் இவளும் சொல்கிறது பேச்சு வந்து கேட்க மாட்டேன்றா, அதனால தான் இவளே சாவடிச்சிட்டேன். உங்களுக்கு சொன்னால் புரியாதா, அது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் உருவாக்குனது, வெளியே இருக்கிற கதிர்வீச்சுனால எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கத்துவான். இவனு பார்த்தீங்கன்னா ஹீரோ கன் எடுத்துன்னு ஓடியான்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு செம்ம ஃபைட் சீனுங்க. அந்த சைக்கோ இருக்கிற மாதிரி அவன் கழுத்து பிடிச்சி போட்டு நசுக்குவான். போட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு அடிப்பான். இவன் என்ன பண்ணுறது, அவன் போலீஸ்காரனாச்சே, அடித்து ஒரே அடி ஹீரோ அடித்து அவனை மட்டையாக்கிடுவாங்க. சும்மா இருப்பான் நான் மட்டையாகணுன்னா, கன் எடுத்து கன் பாயிண்ட்டோடு வச்சு அவனும் பார்த்தீங்கன்னா வச்சு கட்டி விட்ருவானுங்க பிடிச்சி சேரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்கள் சைக்கோ, அவன் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சண்டை போடுவான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ரூமுக்கு கூப்பிடுவா. அப்போ தான் அந்த ஜின்னு இருப்பான் பாருங்கள், அவனோட சிசிடிவி ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு மாதிரி காட்டுறானுங்க லேப்டாப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணது அவனோட மொபைலில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் வந்து இவன் கண்டுபிடிச்சிட்டு அந்த போலீஸ்காரனும் அவனை போட்டு சாவடிச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃபோன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். இவருக்கா பாருங்கள் சைக்கோவோட லவரு, அவளும் பார்த்தீங்கன்னா சரி அந்த ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக அந்த கதவு தான் சாவினா இந்த பூட்டு எங்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பூட்டு, இந்த மொபைல் தான் வந்து கீ அப்படின்னு சொல்லும்போது தான் சில விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளின்ச் ஆகுது பாருங்க, அதுவும் வந்து அதுதான் அதனோட பூட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள், அந்த மொபைல் எடுத்து அவன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா அந்த டோர்கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கீழே வருவாங்க. அப்போ பாருங்கள் அந்த சைக்கோ பையன் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு டேய் சாவியாக கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுவாங்க. அந்த டோர்கிட்ட காட்டும்போது பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கொயரை நம்ம டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும், அப்படியே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பிளிங்கை பார்த்து பிளிங்க் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவனும் சரியாக 4 பேர் வந்து டச் பண்ணிடுறான். டச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுதுங்க அந்த டோரு. சரி ஏதோ இது போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது, அந்த போர்ட்டல் வழியாக தான் நம்ம வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சைக்கோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்புறம் அவள் போயிட்டு மெதுவாக கை விட்டுட்டு ஒரு விஷயம் சொல்லினே இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார அவன் சொல்லுவான், டேய் வேணாடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அதை வேணா தொட வேணான்னு சொல்லி கண்டிப்பாக உயிருக்கே ஆபத்துறா அப்படின்னு சொல்லுவான். டேய் நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ பையனும் வேணா நீ வந்துரு டார்லிங் அங்கேருந்து அப்படின்னு சொல்லுவான். இவள் கை பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிக்கும். அவன் மாட்டிட்ட பிறகு சரி வந்துரு டார்லிங் சொல்லிட்டு சொல்லுவான். இவ்வளோ அங்கேருந்து வெளியே வரலாமேன்னு ட்ரை பண்ணுவான். அந்த பிரிக்கு வந்து பழைய நிலைமைக்கு மாறிட்டு வருதுங்க. அது ஃபுல்லாமே உள்ளே ஃபுல்லாக போட்டு இழுத்துட்டு அந்த பிரிக்கு காலெல்லாம் போட்டு அப்படியே உள்ளே இழுத்துருங்க. அந்த போர்ட்டல் இழுத்துட்டு பழைய நிலைக்கு மாறினோட அப்படியே ஸ்பாட்லேயே வந்து அப்படியே உடம்பு துண்டாக கட்டாகி வந்து சம்பவ இடத்துலேயே இறந்துருவாங்க. இவனும் ஐயோ என் லவ்வரை போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதுட்டு அதனால் ஏற்றுக்கவே முடியல. ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பா, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பா, என்னால் தானே இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அண்ணாதி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸார் சொல்லுவான், டேய் நான் தான் சொன்னேன்லடா அப்பயே அவள் செத்துருவாடான்னு சொல்லிட்டு, நீ தான்டா கேட்கல அப்படின்னு சொல்லி நெக்கெல்லாம் சிரிப்பான். இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சத்தம் சும்மா இருப்பானா, டேய் உன்னால தானடா இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கன்று எடுத்துன்னு போயிட்டு டமால்னு ஸ்பாட்லேயே அவனை சாவடிச்சிடுவாங்க. அவனை சாவடிச்சிட்டுவே ஐயோ இவன் தான் கடைசி ட்ரம்ப்பாக இருந்தது, இவனையும் சாவடிச்சிட்டேடான்னு சொல்லிட்டு சொல்லணும் இருப்பான் ஹீரோ. அப்போ தான் சைக்கோ பையன் மெதுவாக திரும்பி பார்த்து நான் இல்லாத இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத நானும் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்பாட்லேயே சுட்டுட்டு இறந்துருவாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு போயிட்டு போனால் அந்த கன்னில் ஷூட் அவுட் ஆகி அவன் சாவலைங்க, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். போயிட்டு ஓப்பன் பண்ணலாம் போனால் அவன் மறுபடியும் அந்த போலீஸ்காரன் ஒடியாந்து அந்த ஹீரோ மேலே தாக்க 2 பேரும் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறானுங்க. மொத்த பேருமா சேர்ந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்க, குடோன் மாதிரி இருக்கும் பாருங்க, பேஸ்மெண்ட்டுக்கு அங்கே போய்ட்டு மொத்த பேர் விழுந்துருவாங்க. டமால்னு ஹீரோனையும் ஹீரோவும் ஓடி போயிட்டு ஒரு கதவுக்கிட்ட போய்ட்டு லாக் பண்ணிக்குவாங்க. இவன் ஹீரோனிக்கிட்ட வந்து சொல்லி சீக்கிரம் அந்த டோரத்தை ஓப்பன் பண்ணு சொல்லுவான். ஆக்சுவலி அந்த கோடு வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. இவனை என்ன பண்ணுவோம், பயங்கர வேகத்தோடு ஓடியாந்து இடிப்பாங்க. இடிச்சுட்டு ஒன்றுமே முடியாது. இவளும் கரெக்டான பாஸ்வேர்டு போட்டு அந்த கோடு ஓப்பன் பண்ணோடனே அந்த போர்ட்டல் ஃபுல்லாகவுமே ஓப்பன் ஆகிடுங்க அந்த டோரு. அப்போ பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து ஹீரோ குத்தலான்னு சொல்லிட்டு வருவா. அங்கே ஒரு கோடாரி மாதிரி இருக்கும் பாருங்க, ஹீரோனை எடுத்துன்னு வந்து அவன் தலையிலே டங்குன்னு ஒரு அடிங்க, ஸ்பாட்லேயே அவுட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ காப்பாற்றிட்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ளாஷ் வச்சுன்னா அந்த போர்ட்டல் பில்டிங் விட்டுட்டு வெளியே போய் பார்த்தா சரி ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டோம் தானே நினைப்போம். அங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டு. எப்படி அவங்க வீட்டில் அந்த பிரிக் இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து சிட்டி ஃபுல்லாமே கவர் ஆகிட்டு இருக்குதுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலையே பயங்கரமாக சுற்றுது. என்னடா வெளியே தப்பிச்சு வந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லுவான். இப்போ தாங்க ட்விஸ்டே ஓப்பன் பண்ணேன். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறானுங்கன்னா, இந்த பெரிய போர்க்காலத்தில் வந்து நம்ம நாட்டுக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது, பில்டிங்க்கு எந்த பாதிப்பும் வராது, மக்கள் எந்த பாதிப்பும் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது உருவாக்கியிருப்பானுங்களே. ஆனால் வந்து எப்படியாப்பட்ட நியூக்ளியர் பாம்பு போட்டாலும் சரி, எப்படியாப்பட்ட ஏவுகணை வச்சு தாக்கினாலும் சரி, எப்பேற்பட்ட கெமிக்கலை இது பண்ணாலும் சரி, எதுவுமே ஆகக்கூடாது தான். பட் இருந்தாலும் அப்போ யூஸ் பண்ண வேண்டியது ஏன்டா இப்போ யூஸ் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு கேள்வி தோணலாம். அப்போ தாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் சிட்டி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புகை மூட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நேனோ பார்ட்டிகல் தயாரிக்கிற கம்பெனி தாங்க. அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆகி அந்த மால் ஃபங்க்ஷன் ஆகி சிட்டிக்கு ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு பில்டிங் ஃபுல்லாக அந்த மாதிரி கவர் ஆகிருக்குங்க. அப்போ தான் வந்து அந்த சொல்லுவான். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லியிருப்பான், வெளியே வந்து ஒரு பெரிய போர் நடக்குது, அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பானுங்க. ஆனால் வந்து அது உண்மை இல்லைங்க. அந்த ஃபேக்ட்ரியில் நடந்த ஆக்சிடென்ட்னால சிட்டிக்கு ஏதோ பாதிப்புன்னு சொல்லிட்டு தான் இந்த நேனோ பார்ட்டிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து சவுண்ட் வருது, இது மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து பயப்படாதீங்க, சப்போஸ் தப்பிச்சு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க